16 amps ப்ளக் பாயிண்ட் எங்கயா இருக்குங்களா? இருக்கு, அங்கே தான் இருக்கு. ஒரு நிமிஷம் இங்கே வச்சு செக் பண்ணி ஆன் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. இங்கே ப்ளக் பாயிண்ட் அங்கே தான் இருக்குது 16 ஆம்ஸுக்கு. இங்கே இருக்க அம்சங்களா அது 16 ஆம்ஸ் வராது. அது வரணும் இல்லை. இதுதான் இதுக்கு வித்தியாசம் தெரியுது பாருங்க. இது ஒரிஜினல் ப்ராடக்ட், இது வந்து டூப்ளிகேட். இது 30 ரூபா. இது வந்து இப்போ பைப்பில் மட்டும்தான் வரும். அதனால தான் வாட்டர் பைப் கேட்டேன் நான். வீட்டுக்கு எடுத்து கொடுத்துருக்கீங்களா? எடுத்துருக்கு. எடுத்து கொடுத்துருக்கீங்க? ப்ராப்பராக எடுத்து. கண்டிப்பா. ஏன் அடிக்குதா? இண்டிகேட்டர் இருக்குங்களா உங்ககிட்ட? இருக்கு, எடுத்துட்டோம். சிரஞ்சீவி, ஆமாம், அந்த எல்லாம் எடுத்துட்டோம். இங்கே இருக்குடா. ம் எப்படி வருது? ஒரு நிமிஷம் அங்கே கனெக்ட் பண்ணி பாருங்கள். இதில் கொடுக்கலனாலும் அங்கே அதை பிடிக்கும். அதனால தான் அங்கே கனெக்ட் பண்ண சொன்னேன் நான். அந்த இது கழிச்சு பார்ப்போம். அங்கேயே பார்ப்போம். இது மிஷினோட ஸ்ட்ரிப்பு. ஃபியூச்சரில் சரி சொல்ல சைடில் கழட்டணும், டேமேஜ் எதுவும் கேட்போம். பத்திரமா வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் வைக்கிறதுக்கான ரெஃபரன்ஸ் கைடு இது. இது ஃபில்லிங்ஸ்க்கான ஒரு ஃபண்டல். இது டிஷ் வாஷர், இது பவுடருங்களா? நான் சொல்கிறேன், எல்லாமே சொல்லுவேன். மினிமம் டைம் எவ்வளோங்க இதுக்கு?
டைம் நம்ம செட் பண்ணுறோம். ஹாஃப் அன் ஹவர்லாம் கிடையாது. ஹாஃப் அன் ஹவர் சரி. இடத்தெல்லாம் இப்போ தான் நான் செலவு பண்ணிப்பேன். இல்லை அந்த அந்த அங்கே அந்த கனெக்டிவிட்டியில் நல்லாயிருக்கும். அது எப்படிங்க வைரஸ் தெரில, இங்கே ஏதாவது பண்ணியிருப்பானு தெரில, பார்க்கலாம். இதுக்கு இந்த ஸ்டாண்டு தேவை எங்களுக்கு. வேலைலாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம். ஏன்னா உங்களுக்கு இப்படியே வச்சிருந்தா மிஷின் வந்து கீழே இருந்து க்ளீன் பண்ண முடியாது. நகர்த்தி நகர்த்தி க்ளீன் பண்ணுற மாதிரி. இருங்க தள்ளி வைக்கிறது. ஒரே நிமிஷம். இதில் மாதிரி ட்ரை பண்ணுங்க. இது அதில் டெஸ்ட் எப்படி எடுக்க அப்படியே ஓப்பன் பண்ணுறது? சும்மா எடுத்தாலே வந்துடும். இப்போ பாஸ் ஆகுது. ஆ பாஸ் ஆகுது. இல்லையே. மிஷின் ஆகட்டும். மிஷின் நான் கொடுங்க டெஸ்ட் பண்ணுங்க. எத்தனை எம்எம் ஆயிருது? 2.5 mm. இல்லை அதில் அப்படியே டைரெக்டாக கொடுத்து வருதுன்னு பண்ணி இல்லை தண்ணியெல்லாம் மாற்றணும். டைரக்ட் செஞ்சு போய் அவுட்லெட்டு பெருசாக தான் இருக்குது. என்னன்னா வயிறு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பத்தாதோ? ஆ, அதுக்கு தான் இந்த எக்ஸ்டென்ஷன் வாங்கியிருக்கு. என்ன வேணும்? அடாப்டர் அந்த அடாப்டர் அந்த இது வாங்கிட்டு வந்தீங்கல்ல, அவர் சுற்றி வச்சுருந்தாருல்ல, அது இது 7GB
அது காசு வாங்கினதா? அப்போ அது பிளாக் கிடைக்கலையா? ஒயிட் வச்சாதான் வந்து என்ன நடக்குதுங்கிறது தெரியும். உள்ள என்ன நடக்குது பார்க்கறதுங்களா? எதுங்க? ஒயிட் வச்சா இல்லை இல்லை, அந்த அழுக்கு டஸ்டெல்லாம் சில்வராக இருந்தால் கண்ணுக்கு ஓரளவுக்கு தெரியாது. இதாக இருந்தால் அழுக்கு தெரியும், தொடச்சிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அது அழுக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். இன்னும் தள்ளணுமா? எதுக்கு அப்படி போனேன்? சிரஞ்சீவி, நான் வந்து தமிழ் எல்லாமே கேட்டேன். எல்லாமே கொண்டு வந்திருக்கியா? படிச்சுட்டு வந்து ஆரம்பிச்சதானே. நீ குறுக்கு நிற்காதடா. விடுங்க, நான் பிடிச்சிருக்கேன். விடுங்க, பிடி. பிடி. கட்டிங் பிளேட் இருக்குங்களா? என்னோட கட்டிங் பிளேடு பெருசா இந்த முடிச்சுட்டு மேட்ச் கொடுக்குறேன் நான். எஸ்எஸ்டி மட்டும் அதனால நினைக்கலாம். வீட்டுக்கு எல்லாத்தையும் ஒரே கனெக்ஷன் தானே தண்ணி? 2 கனெக்ஷன் இருக்கு. இதுக்கு என்ன கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்க? இதுக்கு வந்து நல்ல தண்ணி, உப்பு தண்ணி ரெண்டுமே வரும். சொல்ல மாட்டீங்களா? ஒரு சின்ன டவுன் எடுத்துருவாங்க. ஏன் தம்பி ஃபோனில் சொன்னேன் இல்லை, நீ டெஸ்ட் பண்ணுறேன்னு தானே சொன்னேன். இல்லை, அந்த தண்ணி உப்பு தண்ணி நான் எடுத்துகிட்டு வரேன் சொல்கிறேன். உப்பு தண்ணி இல்லை, இதுக்கு என்ன மிஷினுக்கு என்ன கனெக்ட் பண்ணுறோமோ அதான் செக் பண்ண முடியும். ஒன்று தான் செக் பண்ண முடியும், அது ஒரே இதுதான் பண்ண முடியும். அது உப்பு தண்ணியாக நல்ல தண்ணியாக உங்களுக்கு நான் செட் பண்ணி கொடுத்துறேன் மிஷினில். அதுக்கேற்ற மாதிரி சால்ட் யூஸ் பண்ணணுமா, டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணணுமா, டேப்லெட் யூஸ் பண்ணணுமா சொல்லிட்டு போயிடுவேன். அந்த மாதிரி தான் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணணும். வாஷிங் மிஷினுக்கு நமக்கு தேவை கிடையாது. நமக்கு வந்து ஒரே கன்வெர்ட்டராக போயிடும். சரிங்களா? போர்டு எதுவுமே போகாது. டிஷ் வாஷரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எல்லாமே செட் பண்ணணும். ஒரு இன்ச்சு செக் பண்ணணும். சேஃப்டி எல்லாமே செக் பண்ணி தான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணணும். வந்து நல்ல தண்ணியும் போடுவாங்க, தண்ணி நல்ல தண்ணி வரும்பா. வீட்டு கார்பரேஷன் பத்தாது, அந்த டைம் மாற்றி விட்டுருவோம். உப்பு தண்ணி ஒரே டைமுக்கு தான். அது எனக்கு கரெக்டாக தெரியாது. நான் வந்து இப்போ என்ன தண்ணி வருது அதான் செக் பண்ண முடியும் என்னால். இந்த தண்ணிக்கு எனக்கு செட் பண்ணி கொடுத்துருங்க. போர் வாட்டர், இந்த போர் வாட்டர் தண்ணிக்கு. சரி, அப்படியே வச்சிருவேன். இதை விட பியூரிஃபை அந்த இதை விட அது பெட்டரா இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. உங்களுக்கு வந்து சால்ட் ஃபில் பண்ணியே ஆகணும். சரிங்களா? போர் வாட்டர் யூஸ் பண்ணா கண்டிப்பா சால்ட் ஃபில் பண்ணியே ஆகணும். வீட்டில் யூஸ் பண்ற உப்பு கிடையாது. நான் சொல்றேன். ஏன்னா இது 24 hours வந்துட்டு எங்களுக்கு நல்ல வாட்டர் கிடைக்காது. நல்ல தண்ணி இல்லாதப்போ போர் வாட்டர். பைப் ஆன் பண்ணுங்க. எது ஆன் பண்ணுங்க? பைப் பண்றேன். இது காப்பிடுச்சுங்க. லீக்கால அடி கீழே வச்சுருங்க. கீழே வச்சுருங்க. மிஷினை கீழே வச்சுருங்க.
கட் பண்ணிக்கலாமா இங்கே? என்னது? இங்கே தான் கட் பண்ணணும், அவ்வளோதான் கட் பண்ணுது. கத்தியே தான் இருக்குங்களா? கட்டர் இல்லை இல்லை கத்தியே ஆக்ஸா பிளேட் இருக்கும் பாரு இங்கே முன்ன. ஏய் பக்கத்துல இப்படி கத்தி இருக்குங்களா? கொடு சாமி. இல்லை கொடு, நீ கொடு, நான் அடுத்து தரேன் உங்களுக்கு. எவ்வளோ எவ்வளோ அளவு வச்சு நான் கொடுங்க. கத்தியை கொடுங்க, கத்தி இதுதான். ஷார்ப்பாக இருக்கும் பார்த்து. இங்கே திரும்புங்களா? பெண்ட் ஏதாவது போட்டிருக்கீங்களா? டேரக்ட் ப்ளேஸ் பண்ணுங்களா? பெண்டு அது அடியில் போய் அப்படி போகும். தள்ளிக்கணும் பார்த்துக்கலாம். மேலே தூக்கி வைக்கலாமா, வைக்கக்கூடாதா? உங்களுக்கு மிஷினில் பார்த்தீங்கன்னா அதுதான் மோட்ரு, அதுக்கு தான் நீங்கள் ஸ்டாண்டு ப்ளேஸ் பண்ண தேவையில்லை. இந்த ஸ்டாண்டுக்கு இதில் மாற்றிக்கோங்க. இல்லை இது இந்த கப்பு போட்டுக்கலாம்ல, 4 ஸ்டாண்ட் இருக்கும். அதை நீங்கள் அதுக்கு வச்சுக்கோங்க, வாஷிங் மிஷினுக்கு வச்சுக்கோங்க. ஸ்டாண்டை தூக்கி இதை மாற்றிக்கோங்க. வாஷிங் மிஷினுக்கு நமக்கு டேரக்ட் பிளேஸ்மெண்ட் இருந்தாலே போதும். உள்ளே வைக்கிற ஸ்டாண்டு தேவைப்படாது. உங்களுக்கு எதுக்கு ஸ்டாண்டு போனால் மேலே தூக்கி வைக்கிறது தான் ஸ்டாண்டு தேவை. ரிவிஷன் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்களா? இது மார்க் பண்ணி கொடுத்தாங்க ஏதாச்சும்? தமிழ் மேம் சொல்கிறாங்க, இனிமேல் நான் மார்க் பண்ணி கொடுக்க மாட்டேன், எல்லா மேமும் மார்க் பண்ணி கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க, அதனால் உங்களுக்கு எதுவும் மார்க் பண்ணி தர மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லி. நியூட்ரல் டு எர்த்து பார்த்தீங்கன்னா 235 வருது. ஓகேங்களா? ஃபேஸ் 2 எர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 2 வருது. கரெக்டாக தான் வருது உங்களுக்கு. இந்த இடத்துல கரெக்டாக தான் வருது. இப்படி வண்டி உள்ள கொண்டு வந்துருயா? எங்கே போக போகிற? படிக்கிறியா? கை வலிக்குது. கை வலிக்குது. அது வச்சிரு, அது வேண்டாம். நல்லா கொடுத்தாங்க வெய்ய, அது வேணும், அது ஃபில் பண்ணுறதுக்குன்னு சொன்னாங்க. அவங்க சொல்லுவாங்க வெயிட் பண்ண.
7க்கு மேலே போனால் தான் உங்களுக்கு வந்து வோல்டேஜ் 5 தான் இருக்குது. தண்ணி செக் பண்ணுறாங்க. எதுவும் எங்கேருந்து எடுத்துட்டு இருக்க எல்லாத்தையும் அமைதியாவே. அது போர் வாட்டர் தான்.